டெட் செட் ஹிஸ்டரி தமிழ் வெர்ஷனுக்கு நல்ல வரவேற்பு. டெட் செட் ஹிஸ்டரி செக்ட். கண்களை மூடுங்கள். வருடம் 1000 வச்சுக்கோங்க. ஒரு நல்ல தொடக்கம். இந்திய எல்லையில குவியும் வெளிநாட்டு படைகளை நம் அரசர்கள் சர்வசாதாரணமாக அடித்து விரட்டுகிறார்கள்னு வச்சுப்போம். அதாவது டெல்லி சுல்தானியம் உருவாகல, முகலாயர்கள் அல்ல, முக்கியமா பிரிட்டிஷ் ஆட்சி என்ற ஒன்றே இங்க இல்ல. எக்ஸாக்டா. கடந்த 1000 வருடங்களாக எந்த அந்நிய ஆதிக்கமும் இல்லாமல் இந்தியா முழுமையான சுதந்திரத்தோடு இருந்திருந்தால் இன்னைக்கு நாம எப்படி இருப்போம்? உங்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கலாம். இது உண்மையிலே நம் மூளைய குடையக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை. ஆனா இத நாம ஏதோ ஒரு மாயாஜால கதையா பார்க்க போறதில்ல. டேட்டா பேஸ்டா பார்க்க போறோம். கண்டிப்பா. வரலாறு, புவியியல், அரசுகளின் பொருளாதார கட்டமைப்பு இதையெல்லாம் வச்சு அறிவியல் பூர்வமா இத அணுக போறோம். சுருக்கமா சொல்லணும்னா, ஐரோப்பாவை போல பல அரசுகள் அவங்களுக்குள் நடக்கும் அதிகார போட்டி என்று ஒரு யூரோப் லைக் மல்டி ஸ்டேட் சிஸ்டமா இந்தியா மாறி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதற்கான தேடல் இது. கொஞ்சம் பொறுங்க. இப்ப வெளிநாட்டவர்கள் நம்மளை ஆளவில்லை, படையெடுப்புகளும் இல்லைனா இந்தியா தானாகவே எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதி ததும்பும் ஒரு ஒருங்கிணைந்த வல்லரசாக, ஒரு யூட்டோப்பியாவா மாறியிருக்குமா? எல்லாமே சுபமா ஒரு சொர்க்க மாதிரி இருந்திருக்குமான்னு கேக்குறீங்க? ஆமா, அப்படிதானே தோணுது. இதுதான் நம்ம முதலில் உடைக்க வேண்டிய மிகப்பெரிய கற்பனை. ஒருபோதும் அப்படி இருந்திருக்காது. உலக அளவுல அது ஒரு மிகப்பெரிய வல்லரசாக, நம்ப முடியாத அளவுக்கு பொருளாதார பலம் பொருந்தியதாக மாறியிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள் பிரச்சனை இருந்திருக்கும். எக்ஸாக்டா. உள்ளுக்குள்ள அது பல நாடுகள் போட்டியிடும், ரத்தம் சிந்தும் போர்கள் நிறைந்த மிகச் சிக்கலான ஒரு அதிகார களமாகவே இருந்திருக்கும். அதை ஏன், எப்படின்னு நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரி, அப்படியென்றால் அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ள முதலில் 1000ஆம் ஆண்டில இந்தியா உண்மையில் எப்படி இருந்ததுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு வெற்றிடத்திலிருந்து இந்த வரலாறு தொடங்கல இல்லையா? மிக சரியான அணுகுமுறை. 1000ஆம் ஆண்டில் இந்தியா என்பது ஒரே நாடாக ஒரு குடையின் கீழ் இல்ல. அது பல வண்டங்கள் சேர்ந்த ஒரு மொசைக் மாதிரி இருந்துச்சு. வடக்கே கூர்ஜர பிரதிகாரர்கள், கிழக்கே பாளர்கள், தெற்கே மாபெரும் சோழ பேரரசுன்னு பல பிராந்திய அரசுகள். ஆமா. அப்புறம் பல ராஜபூத்திர அரசுகள்னு பிரிந்து கடந்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக பொருளாதாரத்துல, அதாவது உலகத்தோட மொத்த ஜிடிபியில இந்தியாவோட பங்கு அக்காலகட்டத்துல சுமார் 28 முதல் 32% வரை இருந்தது. 30%? உலகத்தோட மொத்த பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 1/3 நம்மகிட்ட இருந்திருக்கு. இது சாதாரண விஷயம் அல்லவே. அதான் சொல்றேன். தெற்கே சோழர்களோட கப்பற்படை எப்படி இருந்தது தெரியுமா? வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, மலாக்கா நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா போன்ற மிக முக்கியமான கடல் வழி பாதைகளை தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஓ, சீனாவுக்கும் அரேபியாவுக்கும் நடக்கும் வியாபாரம் இவர்கள் வழியாகத்தான் போகணும். ஆமா. ஐயாவுலே, மணிகிராமம் போன்ற வணிக குழுக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிகள் மாதிரி இயங்குனாங்க. இன்னொரு பக்கம் நாலந்தா, விக்ரமஷீலா போன்ற மாபெரும் பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய அறிவின் மையங்களா, அதாவது பண்டைய உலகின் ஐவி லீக்ஸ செயல்பட்டன. இவ்வளவு செல்வம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு பெரிய கப்பற்படையெல்லாம் இருந்தும் நாம எப்படி கோட்டை விட்டோம்? வடமேற்கு எல்லையில வந்த வெளிநாட்டு படையெடுப்புகளிடம் இவர்கள் எப்படி தோற்றுப்போனார்கள்? இங்கதான் ராணுவ தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய இடைவெளி இருந்துச்சு. நாம என்னதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் போர்னு வரும்போது இந்திய படைகள் பெருமளவு காலாட்படையையும் யானைகளையும் தான் நம்பியிருந்தாங்க. ஆனா மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தவங்க கிட்ட, அவங்க கிட்ட ஸ்டெப்பி கேவல்ரி எனப்படும் அதிவேக குதிரைப்படைகள் இருந்துச்சு. குதிரைப்படைகள் நமக்கும் இருந்திருக்குமே, அது எப்படி அவங்கள மட்டும் ஸ்பெஷல் ஆக்கியது? அவங்களோட போர் முறை வேற. அவங்க குதிரையை அதிவேகமாக ஓட்டிக்கொண்டே திடீர்னு பின்னோக்கி திரும்பி அம்பு எய்யும் பார்த்தியன் ஷாட் என்ற கலையில ரொம்ப வல்லவர்கள். ஓ, ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ். ஆமா. மந்தமான இந்திய யானைகள் அவங்கள துரத்துவதற்குள் அவங்க நாலாபுறமும் சூழ்ந்து தாக்குவாங்க. யானைகள் பல நேரங்களில் பயந்து போய் திரும்பி நம்முடைய படையையே மிதித்து கொன்ற சம்பவங்களும் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நம்ம கிட்ட ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு இல்ல. அதாவது ஒரு அரசனுக்கு ஆபத்து என்றால் மற்றொரு அரசன் ஓடி உதவும் மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் ஏதும் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்டா. இது நான் இப்படி பார்க்கறேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்ல ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விலை உயர்ந்த பூட்டு போட்டிருக்காங்க. சரி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தங்கம் வைரம் இருக்கு. ஆனா அந்த பில்டிங்கோட மெயின் கேட்ல ஒரு செக்யூரிட்டியே இல்ல.
பக்கத்து வீட்டை திருடம் உடைக்கும்போது நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு நிம்மதியா தூங்குறதுக்கு சமம். அந்த பொதுவான பாதுகாப்பு கட்டமைப்பு இல்லாததால தானே அவர்கள் எளிதாக உள்ளே வந்தார்கள். அட்டகாசமான ஒப்பீடு. சரியா சொன்னீர்கள். மெயின் கேட் திறந்து கிடந்தது. ஆனா நம்முடைய இந்த ஆல்டர்னேட் டைம் லைன்ல, அதாவது இந்த மாற்று வரலாற்று சிந்தனையில, அந்த மெயின் கேட்டை அவங்க மூடிட்டாங்க என்பதுதான் விதி. அப்படி அந்த தாக்குதல்களை இந்திய அரசர்கள் வெற்றிகரமாக முறியடிக்கணும்னா அவங்க ஒரு மிகப்பெரிய வியூக மாற்றத்தை செய்திருக்கணும், அதானே? ஆமா, அதுதான் தர்மா யுத்தத்திலிருந்து கூட யுத்தத்திற்கு மாறியது. சற்றிருங்கள். தர்ம யுத்தம்னா நியாயமாக போர் செய்வதுன்னு தெரியும். இந்த கூட யுத்தம்னா என்ன? தர்ம யுத்தம் என்பது மகாபாரத காலத்து விதிகளை பின்பற்றுவது. அதாவது சூரியாஸ்தமனத்திற்கு பின் போர் செய்யக்கூடாது, நிராயுதபாணியை தாக்கக்கூடாது, எதிரி புறமுதுகிட்டு ஊடினால் கொல்லக்கூடாதுன்னு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஆனா படையெடுத்து வந்தவங்களுக்கு இந்த விதிகள் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை வெற்றி, அப்புறம் செல்வம் மட்டும்தான். அதனால அவங்கள முறியடிக்க இந்திய அரசர்கள் சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் கூறும் கூட யுத்தம் அப்படிங்கிற வியூகத்திற்கு மாறுறாங்க. இது முற்றிலும் நடைமுறைக்கு உகந்த சூழ்ச்சிகள் நிறைந்த போர்முறை. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதிட்டார். உளவுத்துறை, சூழ்ச்சி, எதிரியை ஏமாற்றுவதுன்னு எல்லாமே அதுல தெளிவாக இருக்கு. ஆமா, இருக்கு. அப்புறம் ஏன் நூற்றுக்கணக்கான வருடங்களாக இந்திய அரசர்கள் அதை பயன்படுத்தாமல் தர்ம யுத்தம்னு சொல்லி தோத்து போய்க் கொண்டிருந்தார்கள்? அது ஒரு நாட்டை தற்கொலைக்கு தள்ளுவது போல் அல்லவா இருக்கு. நீங்க கேட்பது மிக நியாயமான கேள்வி. ஏன்னா விதிகள் ஏட்டளவில் இருந்தாலும் அதை செயல்படுத்துவது அவங்களோட கலாச்சாரத்துக்கும் அரச கௌரவத்துக்கும் அப்பாற்பட்டதாக கருதப்பட்டது. அரசர்களுக்கிடையேயான போர் என்பது தங்களின் வீரத்தை நிரூபிக்கும் ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஓ, கௌரவம்தான் முக்கியம் நினைச்சாங்களா? ஆனா பலமுறை தோற்றுப்போவும் முற்றிலுமாக அழிந்து போவும் என்ற மிகப்பெரிய பயம், அதாவது அந்த ஃப்ரான்டியர் த்ரெட், எல்லைப்புறத்தில் வந்தவுடன் உயிர் பிழைப்பதே முக்கியம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆஹா, கௌரவத்தை விட உயிர் முக்கியம்னு வரும்போது சாணக்கியரை கையில எடுக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட தந்திரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க? எல்லையில நிரந்தரமான உளவுத்துறை வலைப்பின்னலை உருவாக்குறாங்க. வணிகர்கள் மூலமாக எதிரிகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே அறிகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்காட்ச்ட் எர்த் என்ற கொள்கையை பின்பற்றாங்க. ஸ்காட்ச்ட் எர்த்னா? அதாவது எதிரி படைகள் வரும் வழியில உள்ள வயல்களை எரித்து கிணறுகளில் விஷம் கலந்து விடுவது. இதனால அந்த அதிவேக குதிரைப்படைக்கு உணவோ தண்ணீரோ கிடைக்காமல் அவங்க பாதி வழியிலேயே சுருண்டு விடுவார்கள். இதையெல்லாம் செய்துதான் அவங்க எல்லைய பாதுகாட்டிருப்பாங்க. சரி, ரொம்ப லாஜிக்கா இருக்கு. இப்படி எல்லைய பத்திரப்படுத்தி விட்டார்கள். ஆனா அடுத்த 1000 ஆண்டுகளில், அதாவது 1000ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலான காலகட்டத்துல இந்த துணைக்கண்டத்தின் அரசியல் கட்டமைப்பு எப்படி உருமாறி இருக்கும்? அவங்க தங்களுக்குள் அடித்துக் கொள்ளாமல் ஒன்று சேர்ந்திருப்பாங்களா? வரலாற்று அறிஞர்களின் கோட்பாடுகளின்படி நாம 3 சாத்தியமான எதிர்காலங்களை கணிக்கலாம். ஓ, 3 டைம்லைன்ஸ் சொல்லுங்க. முதல் சாத்தியம் கூட்டணி பாதுகாப்பு மற்றும் கடல்சார் முதலாளித்துவம். இத மேரிடைம் கேபிட்டலிசம் அண்ட் கான்ஃபெடரேட் ஷீல்ட் அன்னு சொல்வாங்க. இது கிட்டத்தட்ட இன்றைய ஐரோப்பிய யூனியன் போன்ற பல அரசுகளின் கட்டமைப்பு. அப்ப தெற்கே உள்ள சோழர்களின் வணிக மாடலை மற்ற அரசுகளும் பின்பற்றியிருக்கலாம். கண்டிப்பா. வணிகர்களின் நிதி உதவியுடன் அரசுகள் இயங்கும். உள்ளே தங்களுக்குள் 1000 சண்டைகள் இருந்தாலும் வெளிநாட்டவர்னு ஒருத்தம் வந்தா ஒன்று சேர்ந்து அடித்து விரட்டுவார்கள். இது கேட்க ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கு, ஒரு நல்ல ராஜதந்திரமாகவும் படுது. ஆனா மனித இயல்பையும் அரசர்களோட ஈகோவும் வச்சு பார்த்தா கூட்டணிகள் எப்படி உடைஞ்சு விடுமே. கரெக்ட். யாராவது ஒரு அரசன் நான் தான் ரொம்ப வலிமையானவன், ஒட்டுமொத்த இந்தியாவையும் நானே ஆளப்போகிறேன் என்று கிளம்பியிருக்க மாட்டானா? குப்தர்கள் காலத்தில் நடந்தது போல. மிகச் சரியாக கணித்தீர்கள். அதுதான் இரண்டாவது சாத்தியம், ஒற்றை ஏகாதிபத்தியம் அல்லது பாரமௌன்சி. ஏதோ ஒரு பலம் வாய்ந்த ராஜபுத்திர வம்சமோ அல்லது பரமார வம்சமோ எல்லையை வெற்றிகரமாக காத்துவிடுகிறது. அந்த புகழையும் அதனால் கிடைத்த செல்வத்தையும் வச்சு மற்ற சிறிய அரசர்களை மிரட்டியோ அல்லது தோற்கடித்தோ ஒட்டுமொத்த வட இந்தியாவையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான பேரரசாக மாறுவது. ஒரு சென்ட்ரலைஸ்டு எம்பையர். ஆனா பேரரசுகள் என்றென்றும் நிலைத்திருப்பதில்லையே, அவையும் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியடையும். ஆமாம். அப்படியென்றால் அந்த வீழ்ச்சிதான் மூன்றாவது சாத்தியம். அது தாமதமான பிளவு, அதாவது டிலேட் ஃப்ராக்சர். ஓ, அதாவது ஆரம்பத்துல ஒன்னா இருந்தாலும் அப்புறம் உடையிறது. ஆரம்பத்தில் எல்லையை காக்க ஒன்றுபட்டாலும் பிறகு வாரிசுரிமை போர்களாலும் அகங்காரத்தாலும் பேரரசு மீண்டும் சிறு சிறு அரசுகளாக உடைந்து போவது.
வெளிநாட்டு ஆதிக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இந்திய அரசுகளுக்குள்ளேயே தொடர்ச்சியான உள்நாட்டு குழப்பங்களும் போர்களும் தலைவிரித்தாடும். இதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுதே. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தொடர்ச்சியான உள்நாட்டு போர்கள் ஒருவேளை நமக்கு சாதகமாக அமைந்திருக்குமோ? எப்படின்னு சொல்றீங்க? இப்ப ஐரோப்பாவில் பல நாடுகள் தங்களுக்குள் தொடர்ந்து போரிட்டதால் தானே அவர்கள் புதிய ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அதை வார் ட்ரிவன் ஸ்டேட் ஃபார்மேஷன் சொல்வார்கள் இல்லையா? அதே போல இந்திய அரசுகளுக்கிடையான இந்த போட்டி புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டு இருக்குமா? 100% தொடர்ச்சியான போர் சூழல் அரசுகளை நிர்பந்திக்கும். போருக்கு அதிக பணம் தேவை என்பதால் வரி வசூலிக்கும் முறைகளை நவீனப்படுத்துவாங்க, நிர்வாகத்தை கட்டமைப்பாங்க, சிறந்த பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் வேகமான கப்பல்களையும் உருவாக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும். தேவையும் போட்டியும் தான் புதுமைகளின் தாய். ஆமா. முன்னேறிக் கொண்டிருக்கும் ஒரு இந்தியாவிடம் ஐரோப்பியர்கள் வந்து மாட்டும்போது என்ன நடக்கும்? இதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதே. 1498 வாஸ்கோடா காமா கடல் மார்க்கமாக இந்தியா வர்றார். அவர் இங்கே எதை பார்ப்பார்? வரலாற்று பதிவுகள்ல வாஸ்கோடா காமா கள்ளிக்கோட்டைக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஆனா நம்முடைய மாற்று வரலாற்றுல அவர் இங்கே வந்து இறங்கும்போது எந்த பலவீனமான நாட்டையோ வெறும் பாரம்பரிய கப்பல்களையும் பார்க்க மாட்டார். அப்புறம் எதை பார்ப்பார்? பல நூற்றாண்டுகளாக கடல் வாணிபத்தை கட்டுப்படுத்தும் பீரங்கிகளுடன் தயார் நிலையில இருக்கிற ஒரு மாபெரும் நவீன இந்திய கப்பற்படையை அவர் சந்திப்பார். சாமுத்திரி அரசரை மிரட்டலாம்ன்ற அவருடைய எண்ணம் அங்கேயே தவிடுபொடியாகி இருக்கும். வாவ்! அப்படியென்றால் போர்ச்சுகீசியர்கள் கடல்ல ஒரு மாஃபியா மாதிரி செயல்பட நினைத்தார்களே. கார்டாஸ் என்ற பேரில பாஸ் வாங்கினால்தான் கடல்ல வியாபாரம் செய்ய முடியும்னு மிரட்டினார்களே. அது இங்கே நடந்திருக்காதா? அது துளி கூட எடுபட்டிருக்காது. உங்க பாஸாவது ஒன்னாவது மரியாதையா வியாபாரம் செஞ்சுட்டு போன இந்திய அரசர்கள் அவங்களை விரட்டியிருப்பாங்க. போர்ச்சுகீசியர்களும் பின்னர் வந்த டச்சுக்காரர்களும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் வெறும் வணிகர்களாக மட்டுமே ஒரு சிறிய எல்லைக்குள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். ட்ரேடிங் என்க்ளேவ்ஸ்குள்ளேயே முடங்கியிருப்பாங்க. ஆமா, பிளாசி போர் நடந்திருக்காது. பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருக்க மாட்டார்கள். பல $1 trillion இங்கிருந்து பிரிட்டனுக்கு சுரண்டப்பட்டதே அது முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருக்கும். இதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. நம்முடைய செல்வம் நம்மகிட்டயே இருக்கு, தொழில்நுட்ப வளர்ச்சியும் இருக்கு. அப்படியென்றால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு முன்பே நாமே தொழில் புரட்சியை, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை தொடங்கி உலகின் முதல் சூப்பர் பவராக மாறியிருப்போமா? எந்திரங்கள், நீராவி இன்ஜின்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் என உலகையே நாம் ஆண்டிருப்போமா? இந்த இடத்துல நாம நம்முடைய உற்சாகத்தை கொஞ்சம் குறைச்சு கொண்டு பொருளாதார ரீதியாக சிந்திக்கணும். நம்மகிட்ட உலகிலே அதிக செல்வம் இருந்திருக்கும், அதிக வர்த்தகம் செய்யும் வல்லமை இருந்திருக்கும். ஆனா தொழில் புரட்சி உடனடியாக இந்தியாவில ஏற்பட்டிருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்மகிட்ட அவ்வளவு செல்வம் இருக்கும்போது நாமே இயந்திரங்களை உருவாக்கியிருக்க மாட்டோமா? இத ஒரு சின்ன உதாரணம் மூலம் விளக்குறேன். நீங்க இந்தியாவில ஒரு பெரிய ஜவுளி ஆலை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட வேலை செய்ய பல ஆயிரக்கணக்கான மிக திறமையான நெசவாளர்கள் இருக்காங்க. சரி. அவங்க மிக குறைந்த கூலிக்கு வேலை செய்ய தயாரா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல லட்சக்கணக்குல செலவு செய்து ஆபத்தான ஒரு நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வருமா? ஓ, மனித உழைப்பு, அதாவது சீப் லேபர் மிக எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கும்போது எதற்கு இயந்திரம்னு விட்டுடுவோம். இங்கிலாந்தில் கூலி அதிகம் என்பதால் அவங்க இயந்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அத லேபர் ஆர்பிட்ராஜ்னு சொல்வார்களே, அதுதான் காரணமா? மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. இயற்கையை இயந்திரத்தனமாக பார்த்து தொடர்ச்சியான பரிசோதனைகள் மூலம் புது புது கருவிகளை உருவாக்கும் ஒரு அறிவியல் கலாச்சாரம், அதாவது நியூட்டோனியன் அல்லது பேக்கோனியன் சயின்ஸ் கல்ச்சர்னு சொல்வாங்களே, அது ஐரோப்பாவில உருவாகி இருந்தது. அது அப்போ இந்தியாவில இல்ல. ஆனா நம்ம கிட்ட கணித மேதைகள் இருந்தார்களே. கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் கால்குலஸை நியூட்டனுக்கு முன்பே கண்டுபிடித்திருந்தார்கள்னு படித்திருக்கிறேனே. உண்மைதான். கணிதத்திலும் வானியலிலும் நாம் மிகச் சிறந்து விளங்கினோம். ஆனா அந்த அறிவை தொழிற்சாலைகளாகவும் இயந்திரங்களாகவும் மாற்றும் அப்ளைட் சயின்ஸ் கலாச்சாரம் நம்மகிட்ட இல்ல. தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். நமக்கு அந்த இயந்திரங்களுக்கான தேவை உடனே எழல.
அதனால நம்மளோட தொழிற்புரட்சி கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். ஆமா. ஐரோப்பாவைப் போல 1750களில் தொடங்காமல் சற்று தாமதமாக 1780களிலோ அல்லது 1830களிலோ தொடங்கியிருக்கலாம். ஆனா அது வெளியிலிருந்து திணிக்கப்பட்டதாக இல்லாமல் நம்முடைய சொந்த பணத்தில் நம்முடைய தேவைகளுக்கேற்ப மிக ஆழமாக வேரூன்றியிருக்கும். அருமை. சரி, இதுவரை நாம பல நேர்மறையான விஷயங்களை பார்த்துட்டோம். நம்முடைய நாடு வலிமையாக இருந்திருக்கும், செல்வம் கொழித்திருக்கும் என்று. இப்போ கொஞ்சம் கசப்பான உண்மைகளை பேசுவோம். வெளிநாட்டவர் ஆட்சி இல்லை என்றால் இந்திய சமூகத்துல எல்லாமே சரியாக இருந்திருக்குமா? எந்த இருண்ட பக்கமும் இருந்திருக்காதா? இது ஒரு கடினமான ஆனா நாம் கட்டாயம் பேச வேண்டிய விஷயம். வெளிநாட்டவர் ஆட்சி இல்லை என்றால் 1943 வங்காள பஞ்சம் போன்ற காலனித்துவ கொடுமைகள் நடந்திருக்காது. அதுல 3 மில்லியன் மக்கள் இருந்தது பிரிட்டனோட செயற்கையான கொள்கைகளால என்பது அமர்த்தியா சென் போன்ற அறிஞர்கள் நிரூபித்த உண்மையாச்சே. ஆமா. அதே போல ஜாலியன் வாலாபாக் படுகொலை போன்ற பயங்கரங்களும் நடந்திருக்காது. அப்படா, அது மிகப்பெரிய நிம்மதி. அப்படியென்றால் எந்த பஞ்சமும் நோயும் வந்திருக்காதா? இயற்கை பேரிடர்களை ஒரு நாட்டோட சுதந்திரத்தால தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? காலநிலை மாற்றத்தால் வரும் தொடர் வறட்சிகள், பஞ்சங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல 1918இல் உலகையே உலுக்கிய ஸ்பானிஷ் ஃப்ளூ பெருந்தொற்று இந்தியாவையும் தாக்கியிருக்கும். ஓ, அது இயற்கையா நடக்கக்கூடியது. ஆமா. அதைவிட முக்கியமானது நான் முன்பே சொன்ன அந்த பல அரசுகளின் கட்டமைப்பு. அரசுகளுக்கிடையேயான உள்நாட்டுப் போர்கள் அதிகரித்திருக்கும். அந்த போர்களுக்காக சாதாரண மக்கள் மிக அதிகமான வரியை கட்டிட வேண்டிய நிலை இருந்திருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். சரி, சமூக அமைப்பு எப்படி இருந்திருக்கும்? ஜாதி முறை, தீண்டாமை, ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. வெளிப்படையான படையெடுப்புகள், அந்நிய ஆதிக்கம் போன்ற மிகப்பெரிய அதிர்வலைகள், அதாவது எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் இல்லாததால பழைய சாதி கட்டமைப்புகள் மேலும் வலுவடைந்திருக்கவே அதிக வாய்ப்புண்டு. காஸ்ட் ரிஜிடிட்டி அதிகமாகி இருக்குமா? ஆமா. ஒரு சமூகத்துல ஒரு மாபெரும் நெருக்கடி வரும்போதுதான் பழைய கட்டமைப்புகள் உடையும். ஆனா இங்கே எல்லாமே பாதுகாப்பா இருக்கறதால அந்த இறுகிய நிலை அப்படியே தொடர்ந்திருக்கலாம். இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த சீர்திருத்தமே நடந்திருக்காதா என்ன? முற்றிலுமாக நடக்காமல் இருந்திருக்காது. வணிகர்களோட மாபெரும் வளர்ச்சியாலும் பக்தி இயக்கத்தின் மூலமாகவும் மெதுவான அடிமட்டத்திலான சீர்திருத்தங்கள் நடந்திருக்கும். ஆனா அது பிரிட்டிஷர் காலத்துல வந்தது போன்ற சட்டப்பூர்வமான வேகமான சீர்திருத்தங்களா இருந்திருக்காது. ஆமா, மிகவும் மெதுவாக பல தலைமுறைகள் தாண்டி நடந்திருக்கும். இப்போ ஒரு மிக முக்கியமான கொஞ்சம் சர்ச்சையான கேள்விக்கு வருகிறேன். வரலாற்றுல நாம நிறைய கோவில் இடிப்புகள் பத்தி படிச்சிருக்கிறோம். இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால தான் கோவில்கள் இடிக்கப்பட்டன என்ற ஒரு பொதுவான பார்வை நம்மகிட்ட இருக்கிறது. வெளிநாட்டு படையெடுப்பு இல்லைன்னா கோவில் இடிப்புகளே நடந்திருக்காதா? கோவில்கள் எல்லாம் பத்திரமா இருந்திருக்குமா? இந்த இடத்துல நம்ம ரிச்சர்ட் ஈட்டன் போன்ற வரலாற்று அறிஞர்களோட தரவுகளை பார்க்கணும். அவர் இதை ஆழமாக ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுகிறார். பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில கோவில்களை இடிப்பது என்பது வெறும் மத வெறுப்பு என்பதை தாண்டி அது ஒரு அரசியல் ராஜதந்திரமாகவே இருந்துள்ளது. கோவில் இடிப்பது ராஜதந்திரமா? அது எப்படி ஸ்டேட் கிராஃப்ட் ஆகும்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஒரு அரசனுக்கு அவனுடைய கோவில்தான் அரசியல் அதிகாரத்தின் குறியீடு. அந்த அரசனை வீழ்த்த வேண்டும், அவனுடைய கௌரவத்தை அழிக்க வேண்டும்னா அவனுடைய அடையாளமான கோவிலை வீழ்த்துவது, அங்கிருக்கும் பிரதான சிலையை கைப்பற்றி வருவது என்பது ஒரு போர் வியூகம். ஓ, அப்ப இது இஸ்லாமிய அரசர்கள் மட்டும்தான் செய்தார்கள் என்பது வரலாற்று பிழையா? கண்டிப்பா. ஹிந்து மற்றும் சமண அரசர்களுமே தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும்போது இதை செய்திருக்கிறார்கள். இது எனக்கு புதிதாக இருக்கு. இதற்கு ஏதாவது வரலாற்று உதாரணம் இருக்கிறதா? நிறையவே இருக்கு. பல்லவர்கள் சாளுக்கியர்களை தோற்கடித்தபோது வாதாபியிலிருந்து கணேசரின் சிலையை கைப்பற்றி வந்தார்கள். வாதாபி கணேசர்னு சொல்வோம்ல, அதே போல ராஷ்டிரகூடர்கள் கங்கர்களை தோற்கடித்தபோது அவர்களின் சிலைகளை கவர்ந்து வந்திருக்கிறார்கள். எனவே இது அதிகாரத்தின் ஆதிக்கத்தின் அடையாளமே தவிர வன்முறையை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளமாக பார்க்கக்கூடாது. ஓ, இத ஒரு பெரிய படத்தோட பொருத்தி பார்த்தோம்னா இதன் அர்த்தம் நம்முடைய சமூக பிரிவினைகளுக்கும் உள்நாட்டு போர்களுக்கும் வெளிநாட்டவர்களை மட்டுமே நாம குறை சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை இல்லையா? சரியா சொன்னீங்க. அவர்கள் வந்ததால தான் நாமே தப்பு செய்தோம், அவர்கள் வராமல் இருந்திருந்தால் நாம் புனிதர்களாக இருந்திருப்போம்னு சொல்ல முடியாது. 100க்கு 100 உண்மை. இறையாண்மை என்பது ஒரு நாட்டோட அரசியல் பலத்தை குறிக்கிறதே தவிர அது ஒரு சமூகத்தின் புனிதத்தை குறிக்கவில்லை. நம்மை நாமே ஆண்டு கொண்டாலும் அதிகார பசி, சுரண்டல், சமூக ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மனித இயல்பின் இருண்ட பக்கங்களாக உள்ளேயே செயல்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கும். வெளிநாட்டவர் ஆட்சி இல்லை என்பதால நாம திடீரென தேவர்களாக மாறிவிட மாட்டோம்.
ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நேயர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்று நாம் பார்த்த இந்த மாற்று வரலாற்று சிந்தனை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் பலம் பொருந்தியவர்களாக செல்வச் செழிப்புடன் இருந்திருக்கலாம். ஆனா அதே சமயம் கடுமையான உள்நாட்டு முரண்பாடுகளுடனும் அதிகார போட்டிகளுடனும் போராடியிருப்போம். ஆமா. இந்த விவாதத்தை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒரு சமூகம் அல்லது நாகரிகம் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ள பல நேரங்களில் வெளியிலிருந்து வரும் மிகப்பெரிய தாக்குதல்களும் வழிகளும் அந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் தேவைப்படுகின்றனவோ என்று தோணுது. ஒருவேளை இந்தியா அந்நியர் ஆட்சிக்கு ஆட்படாமல் முழுமையான இறையாண்மையோடு இருந்திருந்தால், வெளிநாட்டு தலையீடே இல்லாமல் இருந்திருந்தால், நாம் இன்று காணும் ஜனநாயகமும் அனைவருக்கும் சம உரிமை என்ற சமூக சீர்திருத்தங்களும் இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்தங்கி இருக்குமோ? அந்த பேரிடர்களும் வழிகளும் தான் நம்மை உலுக்கி இன்றைய நவீன இந்தியாவாக செதுக்கியதா? ஆழமான சிந்தனை. சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய அலசலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.